ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியலில் நம்ம நிலா தப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அவங்க நம்ம சோழனுக்கு டைவர்ஸ் கொடுத்துருக்க கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம சோழன் தானே, அவன் எப்போவுமே நம்ம மேலே வந்து பிரியமாக இருப்பான், நம்மளுக்காக வேண்டி தான் அந்த பொய்யை சொல்லியிருக்கிறான் அப்படின்ற ஒரு நினப்பில் அந்த டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம், நாங்கள் 2 பேர் சேர்ந்து வாழ்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாக்கா கோர்ட்டில் டைவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம நிலாவுக்கும் சோழனுக்கும் டைவர்ஸ் கிடைச்சாச்சு. இவங்க 2 பேரும் வீட்டுக்கு கோவமாக வராங்க. ஒரு பக்கம் நம்ம நிலாவுக்கு வந்து இவன் ஏமாற்றி நம்மளை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கான், நம்மளுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான் அப்படின்ற ஒரு கோபம் ஒரு பக்கம் நம்ம நிலாவுக்கு இருக்க. என்ன இவ கோர்ட்டுக்கு வரதுக்கு முன்னாடி நம்ம 2 பேர் சேர்ந்து வாழலாம், நம்ம டைவர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னவ திடீர்னு வந்து கோர்ட்டுக்குள்ள போயிட்டு எனக்கு டைவர்ஸ் வேணும்னு சொல்றாளே, இவளுக்கு பைத்தியம் எதனா பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான கோவத்தில் நம்ம சோழனும் வீட்டுக்கு வர நம்ம சேரன் கேட்குறாங்க, டேய் சோழா என்னடாச்சு, டைவர்ஸ் கொடுக்கல, நீங்கள் 2 பேர் சேர்ந்து வாழலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, அண்ணே போனேன், அவள் டைவர்ஸ் வாங்கிட்டானே, அவள் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டானே, அவள் இந்த வீட்டு விட்டு போகிறாளானே அப்படின்ற மாதிரி கோவமாக சொல்லிட்டு நம்ம சோழனை அங்கே போய் சோபாவில் உட்காந்துட்டாங்க. உடனே நம்ம நிலா வராங்க. என்னப்பா நிலா, என்னப்பா காலையில் வேறு முடிவு சொன்னேன், இப்போ என்னடாக்கா இப்படி டைவர்ஸ் கிடச்சிச்சின்னு இவன் சொல்கிறான், என்னப்பா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேரன் கேட்க, இல்லை இவன் என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சிருக்கிறான், அந்த கான்ஸ்டபிள்கிட்ட பொய் சொல்லி என்னை கல்யாணம் பண்ணி இப்போ என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணமே இவன் தான். அன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கல்யாணம் ஆகலைனா கூட நாங்கள் 2 பேரும் வெளியே வந்திருக்க முடியும், ஆனால் இவன் வேணும்னே வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும், என்னை அவனுடைய பொண்டாட்டி ஆக்கிக்கணுன்றதுக்காகவே அந்த கான்ஸ்டபிள்கிட்ட போய் சொல்லி அந்த கல்யாணத்தை நடத்திருக்கிறான். இப்படியேப்பட்ட ஒருத்தன் கூட நான் எப்படி வாழ்கிறது, இவன் என்னுடைய கல்யாணத்தையே வந்து போய் சொல்லி நடத்திருக்கிறானாக்கா அதை எப்படி நான் இவனை நம்பி வாழ்கிறது, இவன் வாழ்க்கை ஃபுல்லாக போய் சொல்லியே திருத்திட்டு இருப்பான், இதுக்கப்புறம் இவன் கூட என்னால் வாழ முடியாது, அதெல்லாம் டைவர்ஸ் கேட்டேன், என்னுடைய வாழ்க்கையை சீரழிச்சு இவன் கூட இதுக்கப்புறம் நான் வாழ மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம நிலா வந்து ரொம்பவும் கோவமாக சொல்லிட்டு பேக் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க. வீட்டுக்கு போனால் எங்கே போவாங்க, கண்டிப்பாக அவங்க அப்பா அம்மாவோட வீட்டுக்கு தான் போவாங்க. அங்கே போனால் அவங்க அப்பா அம்மா கண்டிப்பாக ஏற்றுக்கவே மாட்டாங்க. இங்கே பாரு, இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை, நீ யாரை நம்பி போனியோ அவன் வீட்டுக்கே போ, இதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம நிலாவோட அப்பா நிலா கிட்ட பேச நம்ம நிலாவுக்கு வந்து பேரதிர்ச்சியாக இருக்குது. என்னடா இது, அந்த சோழன் பண்ண தப்பால் இப்போது நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் அப்படின்னு பார்த்தாக்கா நம்முடைய அப்பா இது மாதிரி சொல்கிறாரு, இதுக்கப்புறம் நம்ம எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நம்ம நிலா வந்து தத்தளிச்சுட்டு நிற்பாங்க. அப்படி நிற்கும்போது மறுபடியும் நம்ம சோழன் தான் பின்னாடியே வருவாங்க. நம்ம நிலா பின்னாடியே வந்து, நிலா என்னை மன்னிச்சிட நிலா, நான் எதுக்காக போய் சொன்னேன், எல்லாம் உனக்காக தானே, உனக்காக வேண்டி நான் இந்த உலகத்தில் என்ன வேணால் பண்ணுவேன், பொய் சொல்கிறது ஒரு விஷயம் சொல்லிட்டு இருக்கே, அந்த பொய் கூட நீ எனக்கு வேணும், நான் உன் மேலே வச்சிருக்கிற காதலை நிரூபிக்கணுன்றதுக்காக தான் அந்த பொய்யை சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து நம்ம நிலா கிட்ட சொல்ல, நிலா அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க கோபமாக இருப்பாங்க. கடைசியில் நம்ம நிலா கன்வின்ஸ் ஆகி நம்ம சோழன் கூடவே அவங்க வீட்டுக்கே வந்தால் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். எப்படியாவது நம்ம சோழன் நிலாவோட மனசை மாற்றி, இங்கே பாரு இதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாம் 2 பேர் சேர்ந்து வாழலாம், கோர்ட்டு சொன்னால் தான் சேர்ந்து வாழணுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாம் 2 பேர் சேர்ந்து வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழனும் நிலாவும் ஒரு முடிவெடுத்து மறுபடியும் அவங்களுடைய கல்யாணம் நடந்தால் எப்படி இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும் சொல்லிட்டு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு உங்களுக்கு எதுவும் கருத்து இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.